குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு சந்திர தரிசனம். இன்றைய சூரிய உதயம் காலை 5 மணி 52 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்றால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 7/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/6/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். எதிலையுமே உறுதியாக இருக்கக்கூடிய நாள். அதே போல் தாய் தந்தை வழியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய சொத்துக்கள் உங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும், பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கும். தடைப்பட்ட வருமானங்கள் இன்று அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் சகோதர சகோதரி வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக செய்து தடைப்பட்டு இருந்த பணிகள் இன்றைக்கி துரிதமாக நடைபெறும். நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி ஒரு மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். தங்களுடைய செயல்கள் யாவுமே துரிதமாக இன்றைக்கு நடைபெறும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மன அமைதி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே நடைபெறும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த அந்த பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் உங்களை பற்றி விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. யாரையுமே மட்டமாக பேசாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தீங்கன்னு இந்த நாள் மிகச்சிறப்பாக இருக்கும். பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில்
அனைத்து வகையான பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழிலும் அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. புதிய முதலீடுகள் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி வந்து சேரும். வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். தாய் தந்தை வெளி உறவுகளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். எதுலேயுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆலோசனை செய்து எடுப்பது மிகவும் நல்லது. திடீர் வரவுகள் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தும். இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குரிய ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே நிறைவேறும். அதே போல் குழந்தைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகார பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். உடல் உபாதைகள் குறையும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் அரசு வகையில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. வருவாய்க்கு தடைப்பட்ட வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் உழைப்புக்கு மேல் ஊதியமும் இன்றைக்கி நல்லா கிடைக்கும். ஒரு தனம் நிறைந்த தடைகள் விலகக்கூடிய ஆதாயம் உண்டாக்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமண பேச்சுவார்த்தை இன்றைக்கி நல்லபடியாக முடியும். திருமண வரன் அமையாதவர்களுக்கு திருமண வரன் அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உற்றார் ஒருவருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திட்டமிட்டு நடந்து கொள்ளுங்கள். அதே போல் கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நண்பர்களிடத்தில் ஜாக்கிரதையாக பேசுங்க, சண்டை போடாதீங்க. சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு இருந்தால் எல்லாமே ஒற்றுமை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்புவீங்க. அதே போல் கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இன்றைக்கி குறையும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளியூரில் உள்ள நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அனுப்பி வைப்பாங்க. அதே போல்
தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய நாள். எதுலேயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இறை வழிபாடு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. கடன் சுமை கட்டுக்குள் வரும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய முதலீடுகளை செய்வீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு தோல்விகள் விலகி வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். தியானம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி அளிக்காதீர்கள். நீண்ட நாளைய குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நாளை மனதில் உறுத்திக்கிட்டு இருந்த கவலைகள் இன்றைக்கி விளங்கி உங்களுக்கு தெரிவு பிறக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுடைய விருப்பங்களை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இருந்தாலும் எதுலேயுமே செய்வதற்கு, எந்த செயலை செய்வதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசித்து செய்வீர்கள். இந்த நாள் வெற்றியை தரும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உதவி செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, வெற்றி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.